சேடப்பட்டி சூரிய நாராயணா ராஜேந்திரன், எஸ்எஸ் ராஜேந்திரன். அவர் பெரும்பாலும் எஸ்எஸ்ஆர்னு அவருடைய இன்சியலாலே, எம்ஜிஆர் எப்படி எம்ஜிஆர்னு சொல்கிறோமோ அது மாதிரி எஸ்எஸ்ஆரையும் இன்சியலாலே சொல்கிற மாதிரி ஒரு வழக்கம் உண்டு எல்லாட்டுமே. எஸ்எஸ்ஆர், எஸ்எஸ் ராஜேந்திரன் லட்சிய நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. புராண படங்களில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி அவர்கிட்ட இருந்தது. இதனாலே அவருக்கு வந்து இலட்சிய நடிகர் அப்படின்னு சொல்லி பேர். அவருடைய மனைவி விஜயகுமாரி, அவங்க பேர் வந்து இலட்சிய நடிகை. பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசனோட அவருக்கு அண்ணனாக நடித்து உள்ளே வர்றார் அவர் ராஜேந்திரன். அவர் எஸ்எஸ்ஆர் வந்து அப்போ திருவல்லிக்கேணியிலேருந்து பஸ்ஸில் ஏறி ஏவிஎம் ஸ்டுடியோ 2 பேரும் சிவாஜி கணேசனும் இவரும் வந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனோட பின்னால் அவர் மொத்தம் 11 படங்கள் நடித்தார். சிவாஜி கணேசனோட எம்ஜிஆரோட 2 படங்கள், 2 படங்கள் எம்ஜிஆரோட நடிச்சிருக்கிறாரு. ஒன்று வந்து ராஜா தேசிங்கு, இன்னொன்று காஞ்சி தலைவன் ஒரு படம். இப்போ நான் மற்ற நடிகர்களை பற்றி பேசுகிற மாதிரி எஸ்எஸ் ராஜேந்திரனை பற்றி பேச முடியாது. ஏன்னு கேட்டால் இவரோட வாழ்க்கையில், அதுவும் அந்த முக்கியமாக அந்த காலங்கள் 50, 60கள், அதிலெல்லாம் வந்து 70கள்லாம் அவர் வந்து அரசியலோடே வாழ்க்கை. மற்ற நடிகர்கள் மாதிரி கிடையாது. இவர் வந்து அரசியலும் சினிமாவும் சேர்ந்து இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். முதல்ல வந்து இவர் தான் வந்து திமுகவில் ஒரு நடிகர், சினிமா நடிகர் வந்து சட்டசபை உறுப்பினர் ஆனார்னா அந்த தேனி தொகுதியில் இவர் எம்எல்ஏ ஆனது தான். 62லேயே எம்எல்ஏ ஆனார். அப்போது இவர் வந்து 60கள்லேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய படங்கள் நடிக்கிறார். இவர் 60களில் ராஜா தேசிங்கில் நடிக்கிறாரு எம்ஜிஆரோட. அப்புறம் பின்னால் காஞ்சி தலைவர் நடிக்கிறாரு. சிவாஜி கணேசனுடைய இப்போ தெய்வ பிறவியில் நடிக்கிறாரு. இப்படி வந்து அவர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ன்ற மாதிரி இருந்தாலுமே தனிப்பட்ட முறையிலும் நிறைய படம். கலைஞரின் கதாநாயகன் அவர். டாக்டர் கலைஞர் அந்த பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ் பிக்சர்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கதாநாயகனாக நடிப்பார். இப்போ 1960களில் அவருடைய முக்கியமான படம் எடுத்திங்கன்னா 62ல் அவர் சாரதான்னு ஒரு படம், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கம். அதில் வந்து ஒரு வித்தியாசமான அது ஒரு கதாபாத்திரம். அது அந்த நேரத்தில் அதிலலாம் அந்த மாதிரி அது வந்து ஹிந்தியில் பாருங்கள். அதே நேரம் வந்து கேஎஸ்ஜி இவரை தமிழ்லையும் ஹிந்தியில் வந்து குருதத்துன்னு ஒரு பெரிய ஆள், அவரை கதாநாயகனை போட்டு அந்த படம் ரிலீஸ் அப்பே குருதத் வந்து இறந்து போயிட்டார் ரிலீஸுக்கு முன்னாலே. அப்புறம் அவர் இறந்த பிறகு தான் அந்த படம் குருதத்துக்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ சாரதாவும் அந்த குருதத் படமும் ஒரே நேரத்தில் கேஎஸ்ஜி கேஎஸ்ஜிக்கு அது முதல் படம். அதாவது இவர்கிட்ட சில விஷயங்கள் உண்டு. கேஎஸ்ஜியோட முதல் படத்தில் நாயகன் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன். அதாவது இயக்கம் முதலாக ஒரு படத்தை அவர் இயக்குறாரு. அப்போ அந்த இயக்கத்துக்கு முதல் படத்துக்கு வந்து கதாநாயகன் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன். அது ஒரு அவருடைய படங்களில் ரொம்ப முக்கியமான படம்னு சில படங்களை சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை சீமை எல்லாம் 50களில், இந்த லேட் 50ஸ்லேயே சிவகங்கை சீமை, தை பிறந்தால் வழி பிறக்கும், இப்படி அதுக்கப்புறம் தெய்வ பிறவியில் இப்போ சிவாஜியோட நடித்தது, இப்படி வந்து அப்புறம் 1960ல் ராஜா தேசிங்கு, அப்புறம் காஞ்சி தலைவனும் ஏர்லி 60s தான், 62, 63 இந்த மாதிரி வரும். அதுவும் 61 இருக்கலாம். இப்படி அந்த நேரம் தான் காஞ்சி தலைவன்லேயும் நடித்தார். இன்னும் அந்த தீர்மானம், ராஜமானியம், இந்த ராஜாக்கள் கொடுக்குற மானியத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம். அப்படி தீர்மானம் இது பண்ணும்போது இவர் வந்து அந்த ஓட்டு போட வேண்டிய அன்னைக்கு வந்து இவருக்கு வந்து வயிற்று வலி. சொல்லப்போனால் அதனால் வந்து ஒரு இடைத்தேர்தல், அதாவது அகில இந்தியாவுக்கும் பாராளுமன்றத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்ததுக்கு இந்திரா காந்தி அது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக எடுத்து, அது ஏன்னா ராஜ்யசபாவில் அந்த ஒரு ஓட்டுனால் தோற்று போச்சு. அதனால் வந்து பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா வந்து இந்த பல யூகங்களில் அதையும் சொல்லுவாங்க. இதனால தான் இந்திரா காந்தி அம்மா உடனே ஒரு பை எலெக்ஷன் நடந்தது. அந்த காரணம் அந்த நேரத்துலலாம் இவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய மார்க்கெட் வந்து சினிமா உலக மார்க்கெட்டு வந்து கொஞ்சம் அப்படியே இதாகிடுது. கடைசி சொல்லப்போனால் அவர் வந்து இந்த ஜெமினி கணேசனோட கூட நடித்தார். வைராக்கியம்னு ஒரு படம், குலவிளக்குன்னு ஒரு படம், இப்படி நடித்தார் அவர்.
அப்போ அதோடு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சினிமா மார்க்கெட் வந்து 70s ஆரம்பிக்கும் போதே அவருக்கு வந்து சினிமாவில் மார்க்கெட்டுன்றது போயிடுது. அந்த சினிமாவை வந்து இவர் நம்புகிறாரு. இரட்டை மனிதன் ஒரு படம். அந்த படம் வந்து அது கமல், ரஜினி காலம்னு ஆரம்பிச்சாச்சு. ஆனா, இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த காலத்திலேயே நம்மளால நிக்க முடியும். அப்படிதான் எல்லா நடிகர்களுக்கும் அந்த ஒரு இது உண்டு. அதாவது சினிமாவுல வந்தவங்க எல்லாருமே வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு அது ஒரு இது உண்டு. அப்படி வந்து அவர் இரட்டை மனிதன் ஒரு படம் எடுத்தாரு. அது 1980ல தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஓடல. இதுக்கிடையில அப்பப்போ எதுலயாவது சொல்லப்போனா சீரியல்ல கூட தலை காமிச்சிருக்காரு இப்போ கூட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா அவர் மரணத்துக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி. எஸ்எஸ்ஆர் வந்து பிறக்கிறப்பே வந்து இவர் கருவிலேயே அந்த மாதிரி அந்த காலத்தில் அபார்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்குது. அப்போது அந்த அபார்ஷன் முயற்சியிலேருந்து அவர் தப்பிச்சதை கூட சொல்கிறார். அதாவது நான் பிறக்கும்போதே நான் பெரிய ரிஸ்கில் இருந்து தாண்டி பிறந்தவன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா நாடக கம்பெனியில் இருக்கும்போது அவர் 1940s ஒரு ஜானகிராமன் ஒரு நடிகர் இருந்தாராம். அந்த நடிகருக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் சுத்தமாக ஆகாது. அப்போ வந்து இவர் வந்து ஒரு குளிக்க போன இடத்துல அவனை தனியாக பார்க்குறாரு. அப்போது இவங்க 2 பேருமே வந்து அவர் வந்து ஜானகிராமன் இவரை கொலை பண்ணுற அளவுக்கு தான் ரெடியாக இருக்காப்புல. யாரும் இல்லாத இடம், இந்த இடத்துல இவனை கொலை பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த இன்னொரு நடிகர், சக நடிகர் அவரை வந்து கொலை பண்ணுற முயற்சியில் இவர் வந்து தப்பிச்சு அவரை வந்து தண்ணியில் அமுக்கிட்டு இவர் அங்கேருந்து ஓடி வர்றாரு. ஓடி வந்தால் இவருக்கு பயம், நம்ம கொலை பண்ணிட்டோமோ அப்படின்னு. பார்த்தா மேடைக்கு வந்து பார்க்கும்போது எதிர்த்தாப்புல போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் உட்காந்துருக்காராம். இவருக்கு நடிக்க போகிற நேரத்தில் சின்ன பையனாக இருக்கிற நேரங்களில் அது டீனேஜாக இருக்கும். அப்போது வந்து பார்க்குறாராம் அந்த ஜானகிராமன் தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வெளியே வந்து முகத்தையெல்லாம் மேக்கப் போட்டுட்டு வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறானாம். அப்போ தான் சரி நல்ல வேளை இவன் சாகலை அப்படி. அந்த மாதிரி எஸ்எஸ்ஆர் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து பல மாதிரி சினிமா உலகத்துலேயும் இந்த அரசியல் உலகத்துலேயும் நிறைய அதை வந்து ஆசிலேஷன் தான் சொல்லணும். ஏன்னா கடைசியாக சிவாஜி கணேசன் இறக்குறாரு. அப்போ சிவாஜி கணேசன் இறந்தப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஏதோ அவர் உயிரோடு இருக்க மாதிரி வர்றவங்க பூரா அவர்கிட்ட பேசுனாங்க. அது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம். உன்னை மாதிரி ஒரு நடிகை உண்டா, யாராக இருந்தாலும் சரி, எந்த விஐபியாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களும் அப்படியே அவருக்கு அந்த இறுதி மரியாதை அந்த பார்க்கும்போது ஐயா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாய் விட்டு ஏதாவது சொல்கிற மாதிரி அது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் அந்த அப்படியே சிவாஜி கணேசனை பார்க்குறாரு. ஷூட்டிங்லாம் ஒழுங்காக வரணும்னு சொல்லுவியே கணேசா சொல்லுவியே, இப்படி நான் இப்போ வந்து நிற்கிறேன், எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டியா, ஒழுங்காக ஷூட்டிங்லாம் வரணும் ராஜின்னு சொல்லுவியப்பா, எனக்கு இப்போ ஏதாவது சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு எஸ்எஸ் ராஜேந்திரன். ஏன்னா அவங்க 2 பேருடைய அவங்க அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நெருக்கத்தில் இவர் எஸ்எஸ்ஆர் சிவாஜி கணேசன் பங்க்சுவாலிட்டி ரொம்ப அவருக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து இவர்கிட்ட இல்லைன்றதுக்கு அதை வந்து அவர் அடிக்கடி சொன்ன புத்திமதினா அதானா, ராஜே ஷூட்டிங்லாம் நேரத்துக்கு வரணும் ராஜே, லேட்டெல்லாம் இந்த நம்ம வேலையில் வந்து இல்லை தாமதம் கூடாது அப்படின்னு வரான். ராஜேந்திரன் அப்படியே கண் கலங்கி அழுதுகிட்டே சொல்கிறாரு, இப்போ ஏதாவது எனக்கு சொல்லு நீனு அப்படிங்கிறாரு. எஸ்எஸ்ஆர் வந்து அவருடைய வெளிப்படைத்தன்மை, அவருடைய ஒரு வகையில் பார்த்தோம்னா எஸ்எஸ்ஆருடைய வாழ்க்கையில் அவர் எல்லா அரசியல் அது முக்கியமாக முதல்வர்களோடையும் அவருக்கு நிறைய ஒரு டச்சு. எல்லா முதல்வர்களுடைய இப்போ அண்ணன் காமராஜரே வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்கிறாரு. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவருக்கும் உள்ள ரேப்போ சொல்லவே வேண்டியதில்லை. அது மாதிரி டாக்டர் கலைஞர், அது மாதிரி எம்ஜிஆர். ஆனால் தமிழ் திரையும் சரி, இந்த நம்ம தமிழக அரசியல்லையும் சரி, சில விஷயங்களை பேசும்போது எஸ்எஸ் ராஜேந்திரனை பேசாமல் யாராலே இருக்க முடியாது. எஸ்எஸ் ராஜேந்திரன் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை. இந்த வாரம் நாம் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் இலட்சிய நடிகரை பற்றி நான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்த வாரம்
இன்னொரு ஆளுமையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான்.